ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எங்க ஆளுக்கு பிறந்த நாள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். புதன்கிழமை அன்னைக்கு மொத்தமா எல்லா வேலையும் ஒண்ணா வந்துடுச்சு. 4ஆம் தேதி அன்னைக்கு தான் பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன். அதனால அவங்களையும் ஸ்கூல்ல விட்டுட்டு அன்னைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். அதனால அதையும் அட்டென்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். என்னன்னா பூமி பூஜை போடுறாங்க எங்க மாமா மாமி வீட்ல. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, 20 வருஷம் கழிச்சு 2 குடும்பமும் ஒண்ணு சேருது அப்படின்னு. அதனால ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லையா, அங்கேயும் போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டாச்சு. ரொம்ப பக்கத்துல தான், காம்பவுண்ட்குள்ள தான். பர்த்டே பாய் மத்தியான டைம்ல எல்லாம் பிடிக்கவே முடியாது. அவர் ஃப்ரீ டைமே நைட்டு தான். சரி நைட்டே சர்ப்ரைஸா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு அவர் பிடிச்ச பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவருக்கு ஒரு 3 gift தந்தேன். ரொம்ப நாளா இந்த பைக் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதனால பொம்மை பைக் வாங்கி தந்தேன். இந்த 3வது gift ரொம்ப ரொம்ப முக்கியமான gift. அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். பைக்கை பார்த்துட்டு கேட்டாரு, உண்மையான பைக் வாங்கி தானா, பொம்மை பைக் வாங்கி தரியா அப்படின்னு. பசங்களுக்கு ஸ்கூல் மாத்ததுனால ஒரு வாரமா என்னால வீடியோ போட முடியல. நீ தொடர்ந்து வீடியோ வரும். பாய்.